ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். அவிச்ச முட்டையை இன்றைக்கி குழம்புக்குன்னு சொல்லி அவிச்சிருந்தேன். அதில் என் பொண்ணு சாப்பிட ஏதாவது கொடுங்கம்மான்னு சொல்லி கேட்டேன். அந்த முட்டை அவிச்ச முட்டையை லேசாக கீறி அதில் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக பெப்பரும் அப்புறம் நூடுல்ஸ் மசாலான்னு சொல்லி விற்கிறாங்க இல்லையா, அதுவும் போட்டேன். என் பொண்ணு இப்போ எடுத்து சாப்பிட்றா. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். டேஸ்ட் எப்படி குட்டி இருக்குது? சூப்பராக இருக்கா? சரி, நம்மளும் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாதி பிச்சுக்கோ. இன்றைக்கே சொல்கிறேங்க, டேஸ்ட் ரொம்ப செம்மையாக இருக்குது. முட்டையே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அவிச்சு அதை லேசாக கீறி அதில் லேசாக மேலே நூடுல்ஸ் மசாலா இருக்குல்லையே, அது போட்டு லேசாக பெப்பர் போட்டு கொடுங்க. இந்த மழை நேரங்களில் பெப்பர் போடுறது நல்லது, அது இல்லாமல் எக்கு சாப்பிட்றது நல்லது. செஞ்சு கொடுத்து பாருங்கள். பிள்ளைங்க வேணும்னு சாப்பிடுவாங்க. நான் பாருங்க கொண்டு வந்து மாயத்தில் இன்னும் ரெண்டு பீஸ் தான் இருக்குது. என் பொண்ணு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லாவே இருக்குது. முட்டை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் பிள்ளைங்க எப்படி நல்லா விரும்பி சாப்பிட்றாங்கிறத எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.